கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி ஒரு வேத வார்த்தையை நாம் பார்க்கலாம். ஏசாயா 59:21. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ சூப்பரான ஒரு வசனம் பாருங்களேன். சொல்கிறது உலகத்தில் இருக்கிறவங்க கிடையாது, ஒரு எம்பி எம்எல்ஏ ஒரு சிஎம் பிஎம் கிடையாது. உலகத்தை படைத்தவர், வார்த்தையினாலே வானங்களை உருவாக்கினவர், வார்த்தையினாலே சந்திரனை சூரியனையோ நட்சத்திரங்களை படைத்தவர், வார்த்தையினாலே சகலத்தையும் உருவாக்கின ஒரே ஒரு வார்த்தையில் வானங்களை விரித்தவர். சாதாரண ஆள் கிடையாது அவர். வானாதி வானங்கள் அவரை கொள்ளாதுன்னு எழுதியிருக்கிறது. அவர் நம்ம நினைக்கிறதுன்றது இது சொல்லவே முடியாது. நம்ம கிரியை இல்லை, நம்மளால் செஞ்சு அவரை நினைக்க வைக்கவும் முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். எல்லாமே கிருபை மட்டும்தான். என்னை நினைக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம்னு தாவீது சொல்கிறான் இல்லையா. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் தான் நம்மளுடைய வாயில வார்த்தை அருளி இருக்கிறாராம். அந்த வார்த்தை நம்மளுடைய சந்ததி வாயில் மட்டும் இல்லை, நம்ம வாயிலேருந்து மட்டும் இல்லை, அந்த நம்ம மேல் அருளி இருக்க அந்த ஸ்பிரிட் இருக்கு பாருங்க, ஆவியை நமக்கு அருளித்து இருக்கிறார் இல்லையா. அதாவது ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணதுனால ஆவியை இழந்துட்டாங்க. அந்த ஆவியை புதுப்பிக்கிறதுக்காக சிலுவைக்கு போய் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாரு. என்ன வாக்குத்தத்தம்னா ஆவியை புதுப்பிக்கிறதுன்னு சொல்லி கலாத்தியரில் எழுதியிருக்கிறது. ஸோ நம்முடைய இழந்து போன நம்முடைய ஸ்பிரிட்டை அந்த ஆவியை புதுப்பிக்கிறதுக்கு அதுக்கு அருமையாக வார்த்தை சொல்கிறார், உன் மேல் இருக்கிற என் ஆவி. அப்போ நம்ம மேலே அவருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே நேரிடுகிறார், நம்ம மேலே இருக்கிறார் இல்லையா. அதை தெளிவாக சொல்கிறார், என்னுடைய ஆவி. அவர் தான் ஆவியை கொடுத்துருக்கிறார், அவர் தான் வார்த்தை அருளி இருக்கிறார். அந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்தோம், நம்ம சந்ததி வாயில், நம்ம சந்ததியாய் சொல்கிறார் வாயில் நீங்காது. இதை விட முக்கியமான விஷயம், இது நான் அவர்களோடு செய்திருக்கேன் உடன்படிக்கைன்னா சாதாரண விஷயம் கிடையாது. மனுஷன் உடன்படிக்கை பண்ணுறான்னா மனுஷன் சொல்வது எதுவுமே மீறிடுவான், எதுவுமே நடக்காது. ஆனால் வானத்தை உண்டாக்கின தெய்வம், சர்வலோகத்தை படைத்தவர் உடன்படிக்கை பண்ணுறாரு. அவர் பேசினாலே சத்தியம் தான், பேசினாலே உண்மை தான். அவர் தனியாக கவர்ன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவருக்கு பொய் சொல்ல வராது. ஏன்னா அவர் பேசினாலே அது பழிச்சிரும். அப்புறம் பொய்க்கு அங்கே வேலை கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாராம். எனக்கும் என் பிள்ளைக்கும் ஒரு கவர்ன் பண்ணியிருக்கேன். நான் இந்த வார்த்தையும் என்னோட ஆவியை வச்சுருக்கிறேன்னா அது என்னோட வாயிலிருந்து என் பிள்ளைகளோட வாயிலிருந்து நீங்காது. இது கவர்னன்ட் அப்படின்றார். ஸோ நீங்கள் அந்த உடன்படிக்கையை நீங்கள் தியானிச்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணார். அப்போ உடன்படிக்கை பண்ணும்போது சொல்கிறாரு, இந்த காட்டுப்புறா இந்த எல்லாத்தையும் ஆடு எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு இதை ரெண்டாக துண்டிச்சிட்டு நியாயமாக உடன்படிக்கை பண்ணால் யார் 2 பேர் உடன்படிக்கை பண்ணுறாங்களோ அந்த துண்டங்களுக்கு நடுவே 2 பேரும் நடக்கணும். அப்போ தான் உன்னோடதெல்லாம் என்னோடதெல்லாம் உன்னுடையது. ஸோ 2 பேரில் யார் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒருத்தர் பார்த்துக்கணும். நம்மால் அது செய்ய முடியாதுன்றதுனாலேயே பாருங்கள், அவர் செய்தாரா நமக்காக அவர் செய்து நம்முடைய உடன்படிக்கை நம்ம மீறிடுவோன்றதுக்காக அவர் அவனை அயர்ந்த நித்திரை வர பண்ணிட்டு அந்த துண்டங்களுக்கு நடுவாக அக்னி கடந்து போனதுன்னு எழுதியிருக்கும். அவரே கடந்து போய் உடன்படிக்கையை பண்ணிட்டார். இப்போ சோல் இன்சார்ஜ் அவர் தான். அதனால தான் எந்த நாளிலும் அவர் வார்த்தை சத்தியம், அது மீற முடியாது.